ஓகே. இந்த வீடியோவில் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து பார்ட் 4 சரிங்களா? சரி, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகேவா? பிஐஓ, ஓசிஐ இதை பற்றி பார்க்க போகிறோம். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகேவா? சரி. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா என்னது? ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சரிங்க. இப்போ பிஐஓனா யாருங்க? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா யாரு? அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, ஹூ அட் எனி டைம் ஹெல்ட் அன் இந்தியன் பாஸ்போர்ட். இந்தியன் பாஸ்போர்ட் யாருங்க வச்சிருக்க முடியும்? இந்தியன் சிட்டிசன் தானே வச்சிருக்க முடியும். இந்தியன் சிட்டிசன் தான் என்ன பண்ண முடியும்? இந்தியன் பாஸ்போர்ட் வந்து வச்சிருக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போ ஏதோ ஒரு டைம்ல அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா வந்து இருந்திருப்பாங்க. இப்போ இல்லை, இப்போ மேபி வேற கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கி இருந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு டைம்ல அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா வந்து இருந்திருப்பாங்க. இது ஒன்று. ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, he or either of his parents or grandparents or great grandparents was born in and permanently resident in India. ஓகேவா? என்னது? அவங்க இல்லைன்னா அவங்களோட பேரண்ட்ஸு இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸு இல்லை கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஓகேவா? கொள்ளு தாத்தா அந்த மாதிரி வரும் இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வாஸ் பார்ன் இன் அண்ட் பெர்மனன்ட்லி ரெசிடென்ட் இன் இந்தியா. அவங்க வந்து இருந்திருக்கலாம். அப்போ யாரு? நம்மளுக்கு முன்னாடி உள்ள நம்மளும் இருந்திருக்கலாம் ஒரு டைம்ல. அப்படின்னா என்னது? நம்மளோட முன்னாடி உள்ள தலைமுறைகள் வந்து இருந்திருக்கலாம் இல்லையா? இங்க இந்தியாவில் வந்து பிறந்து இங்கே வந்து இருந்திருக்கலாம். அப்போ நம்மளும் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் தானே. ஓகேவா? பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினா என்ன அர்த்தம்னா, ஒன்ஸ் அப்பான டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக வந்து ஒன்று நம்ம இருந்திருக்கணும், இல்லை நம்மளோட அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ இல்லை கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியோ வந்து இருந்திருக்கணும். ஓகேவா? அதான் வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அப்போ ரெண்டாவது கண்டிஷன், இவங்க 2 பேர் தாங்க வந்து பிஐஓ. அப்போ பிஐஓ கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. பிஐஓ கார்டு, இன்னொன்று வந்து ஓசிஐ கார்டு. சரிங்களா? எதுக்கு இந்த பிஐஓ கார்டு கொண்டு வரணும், எதுக்கு இந்த ஓசிஐ கார்டு கொண்டு வரணும்? இப்போ பிஐஓவா இருக்கட்டும் இல்லை ஓசிஐயா இருக்கட்டும், சரிங்களா, 2 பேருமே இப்போதைக்கு அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் வந்து கிடையாது. கரெக்டுங்களா? அப்போ அவங்க வேற ஏதோ ஒரு நாட்டோட சிட்டிசனாக இருக்காங்க. அப்போ ஓகேவா? அப்போ இந்தியன் அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் டயஸ்போரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போரா. ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணலாம், வெளிநாட்டில் இருக்காங்க, பல்வேறு நாடுகளில் இருக்கலாம். ஓகேவா? இங்கே தான் அங்கே தான்லாம் இல்லை, பல்வேறு நாடுகளில் அவங்க வந்து இருப்பாங்க. அவங்க அப்போ அங்கே என்ன பண்ணலாம், ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கலாமா, ஹை போஸ்ட்டில் இருக்கலாமா, ஹை போஸ்ட்டில் வந்து இருக்கலாம் அங்கே. ஓகேவா? கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை அங்கே பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். ஓகேவா? நல்ல ஒரு இடத்துல வந்து இருக்கலாங்க அவங்க வெளிநாட்டில். அப்போது இவங்களுக்கு நம்ம ஏதாவது சலுகை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு நம்ம ஏதாவது சலுகை கொடுத்தோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியாக்காக அங்கே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்போ நம்மளுக்கும் அந்த ஃபாரின் நேஷனுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்குமா? புரியுதா? ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். கரெக்டுங்களா? அதுக்கு இவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. யார்? இந்த இந்தியன் டயஸ்போரா. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்த பிஇஓ கார்டு, ஓசிஐ கார்டு. அப்போ நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல, செஞ்சால் தானே பதிலுக்கு அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒன்று செய்வாங்க, நமக்கும் அந்த நாட்டுக்கான ஒரு உறவு முறை வந்து நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு தான் கொண்டு வந்தது தான் இந்த பிஇஓ கார்டு, ஓசிஐ கார்டு. ஓகேங்களா? சரி. அப்போ பிஐஓ கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்டிஷன். இன்னொன்று என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், சைனா, நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இன்எலிஜிபிள். இந்த கண்ட்ரீஸில் உள்ளவங்களாம் இன்எலிஜிபிள். நான் சொன்னேன் இல்லையா, இவங்களாம் என்ன வேற கண்ட்ரியோட சிட்டிசனாக இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த கண்ட்ரியோட சிட்டிசனாலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஐஓ கார்டு வந்து கிடையாது. ஓகேவா? சரி. பிஐஓக்கு இது. ஓசிஐ யாருங்க? ஓசிஐனா யாரு? ஃபாரின் நேஷனல். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஃபாரினர் தான். அவங்க இந்தியன். இப்போ வந்து அவங்க வந்து கரண்டாக வந்து இந்தியன் வந்து கிடையாது. ஒன்ஸ் அப்பான டைம் அவங்க இல்லைனா அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸு இல்லை பேரண்ட்ஸு யாரோ ஒருத்தர் வந்து இந்தியாவில் வந்து இருந்திருப்பாங்க. சரி. அப்போ ஓசிஐக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ வாஸ் எலிஜிபிள் டு பிகம் அ சிட்டிசன் ஆன் 26th January 1950. ஓகேவா? அதாவது அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை ஆயிருக்கணும்னு அவசியம் கிடையாது. எலிஜிபிளாக இருந்தாலே அவங்க என்னது, அவங்க வந்து ஓசிஐ தான். ஆனால் இப்போ அவங்க என்னது, வேற நாட்டை சேர்ந்த ஒரு சிட்டிசன் தான் அவங்க. ஓகே, அப்போ அவங்க வந்து ஓசிஐன்ற கேட்டகரிக்கு அடியில் வருவாங்க.
who was a citizen of India on or any time after 26/1 அதாவது 26 ஜனவரி 1950. who was a citizen of Indiana என்னது 26 ஜனவரி 1950க்கு அப்புறம் அவங்க வந்து சிட்டிசனா இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைமில் 26 ஜனவரி 1915க்கு அப்புறம் அவங்க வந்து 1950க்கு அப்புறம் அவங்க வந்து சிட்டிசனாக வந்து இருந்திருக்கலாம். இப்போ அவங்க வேற நாட்டோட சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம் அங்கே. சரிங்களா? எலிஜிபிளாக இருந்தாலும் போதும், இல்லை சிட்டிசனாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் என்னது இதில் பாருங்கள், இதில் எப்படி ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான்லாம் வந்துச்சுல, அது மாதிரி இதில் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் நாட் எலிஜிபிள். ஏன்னா அவங்க எல்லாமே பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்னது நம்ம அன்டிவைடட் இந்தியாவில் இருந்தது தானே, நம்ம தானே பிரித்து விட்டோம். இன்னொன்று வந்து இந்த டெரரிசம் இருக்கு இல்லையா, அதனால அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, இதில் வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இவங்களுக்கு வந்து ஓசிஐ கார்டுங்க, ஓசிஐ கார்டு. அப்போ இந்த பிஐஓ கார்டுக்கும் ஓசிஐ கார்டுக்கும் என்னங்க ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிஐஓ கார்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க, கேன் விசிட் இந்தியா வித்தவுட் விசா ஃபார் 15 இயர்ஸ். இப்போ நம்ம ஒரு ஃபாரினர் வந்து இந்தியாவுக்கு வரணும்னா விசா எடுத்துகிட்டு தானே வரணும். இல்லை நம்ம என்னன்னு பார்த்தோம், இல்லீகல் மைக்ரண்ட்டுன்னு பார்த்தோமா. ஆனால் இவங்களுக்கு வந்து 15 வருஷத்துக்கு வந்து விசா வந்து தேவையில்லைங்க. இவங்களுக்கு பாருங்கள், ஓசிஐக்கு பாருங்கள், கேன் விசிட் இந்தியா வித்தவுட் விசா ஃபார் லைஃப் டைமுக்கே விசா தேவையில்லை, எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும் போதும். அப்போ என்னது அவங்களுக்கான சலுகைகளை வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோமா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சரி, இதுக்காக தான் என்ன கொண்டு வந்தாங்க, பிஐஓ ஓசிஐ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த பிஐஓ கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ யாரோ ஒருத்தர் வந்து பிஐஓ கார்டு வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்னா பிஐஓ கார்டு வந்து அவங்களுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும். இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா 7 இயர்ஸுங்க. 7 இயர்ஸ் வந்து பிஃபோர் அப்ளைங் 7 இயர்ஸ். ஓகேவா? அவங்க வந்து இந்தியன் 7 இயர்ஸில் வந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், தங்கியிருக்கணும். தங்கியிருந்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். எந்த மெத்தட்லன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ரெஜிஸ்ட்ரேஷன். மறுபடியும் இங்கே வந்துருச்சா ரெஜிஸ்ட்ரேஷனு, நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா? ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு மெத்தட் பார்த்தோம். அக்வயரிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் பை பர்த், டிசன்ட், இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி பார்த்தோம் இல்லையா? அதில் ரெஜிஸ்ட்ரேஷன்ற மெத்தடில் 7 இயர்ஸ் இந்தியாவில் தங்கி என்ன பண்ணிக்கலாம், இந்த பிஇஓவாக இருக்கவங்க வாங்கிக்கலாம். இந்த ஓசிஐயாக இருக்கவங்க 5 இயர்ஸ் தங்கினா போதும். இவங்களும் என்ன பண்ணலாம், 5 இயர்ஸ் தங்கினதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலியமாக என்ன பண்ணிடலாம், இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? சரி, இப்போ இந்த பிஐஓ ஓசிஐன்னு சொல்லி 2 கார்டாக வந்துச்சுல்ல, இது என்ன பண்ணாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 மூலியமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே கார்டாக மாற்றிட்டாங்க. மெர்ஜர் ஆஃப் பிஐஓ அண்ட் ஓசிஐ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர் அப்படின்னு ஒரே ஸ்கீமாக கொண்டு வந்தாங்க. ஓசிஐ கார்டு ஹோல்டர். ஓகேவா? சரிங்களா? ஓசிஐ கார்டு ஹோல்டர் இங்கே இருக்குல்ல. சரி, அப்போது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சு, பிஐஓக்கு ஒரு 7 வருஷம், இவங்களுக்கு ஒரு 5 வருஷம், இந்த ரெண்டுக்கும் கேப் இருக்கா? அதே மாதிரி விசா பாருங்க, உங்களுக்கு 15 வருஷம் தான், இவங்களுக்கு பாருங்க விசா ஃபார் லைஃப். இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ பிஐஓ ஓசிஐ எல்லாருக்குமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரே ஸ்கீமு. அப்போ இவங்க எல்லாத்துக்குமே என்னன்னா லைஃப் டைம் விசா இல்லாமல் இந்தியாவை விசிட் பண்ணலாம். விசா இல்லாமல் என்ன பண்ணலாம், இந்தியாவை விசிட் பண்ணலாம் வித்தவுட் விசா. அதே மாதிரி 5 இயர்ஸ் அவங்க இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா 5 இயர்ஸ் ரெசிடெண்ட்டாக இருந்துட்டு அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதன் மூலியமாக தான் என்னது, அக்ஷய் குமார் அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்கார் இல்லையா பாலிவுட்டில், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மூலியமாக தான் என்னது, அவர் ஃபஸ்ட்டு இந்தியனாக தான் இருந்தார், அதுக்கப்புறம் கெனேடியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கினார், அதுக்கப்புறம் ஓசிஐ கார்டு வந்து வச்சுருந்தார், அதுக்கப்புறம் இங்கே என்னது 5 இயர்ஸு இருந்து என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிட்டாரு. த்ரூ என்னது இது இந்த ப்ராசஸ் என்னது, ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இதான் வந்து ஓசிஐக்கும் பிஐஓக்கும் உள்ள என்னது பெனிஃபிட்ஸ்.
சரி, இப்போ இவங்க வந்து ஓட்டு போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இவங்க வந்து ஓட்டு போடலாமா? இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர், ஓசிஐ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். இப்போ நம்ம பிஐஓ விட்டுருவோம். ஏன்னா ரெண்டையும் தான் மர்ஜ் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ இவங்க ஓட் பண்ணலாம்னா ஓட்டு போட முடியாது. ஓட்டு போட முடியாது. அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் வாங்கலாமா அப்படின்னா வாங்க முடியாது. ஓகேவா? ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்தியாவுக்கு லைஃப் டைம் விசிட் பண்ணலாம் விதவுட் விசா. ஓகேவா? அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் லேண்ட் தான் வாங்க முடியாது இல்லையா, மற்ற ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். அதர் தேன் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட், அதர் தேன் அக்ரிகல்ச்சுரல் லேண்ட். ஓகேவா? வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். இந்தியாவில் வந்து படிக்கலாமா, எஜுகேஷனுக்கு அது மாதிரி வரலாமா, வரலாம். அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னா எஃப்ஆர்ஆர் ஒன்று இருக்கும், ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். போலீஸ்கிட்ட வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும். அது வந்து இவங்களுக்கு வந்து தேவையில்லை. ஓகேவா? ஸோ விசாவும் தேவையில்ல. இத்தனை இது என்னது, இத்தனை சலுகைகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் என்னது, இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படின்னு ஒரு ஸ்கீமுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த என்ஆர்ஐ நம்ம அப்புறம் வருவோம். இதுக்கு முன்னாடி வந்து கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அஸ் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். இப்போ வந்து இது வந்து கேன்சல் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் ஆகும் பார்த்தோமா, ஒரு 3 மெத்தட் பார்த்தோம்ல, ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன். அதே மாதிரி இந்த ஓசிஐ கார்டும் வந்து கேன்சல் பண்ண முடியும் இந்தியன் கவர்மெண்ட்டால். அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அன் ஓவர்சீஸ் சிட்டிசன் வாஸ் அப்டைன் பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ராட். ஓகேவா? ஏதாவது வந்து தப்பான சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து, பொய்யான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அவங்க வந்து வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். கன்சீல்மெண்ட் ஆஃப் எனி மெட்டீரியல் ஃபேக்ட். ஓகேவா? இந்த மாதிரி விஷயத்துலலாம் என்ன ஆகும், ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன், இந்த மாதிரி விஷயத்துல என்ன ஆகும், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிரும். இன்னொன்று பாருங்க, இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் ஷோன் டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதாவது டிஸ்லாயலாக இருந்துட்டாங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு. அப்படின்னால என்ன ஆகும், கேன்சல் ஆயிரும் ஓசிஐ கார்டு. அப்புறம் டியூரிங் எனி வார் இன் விச் இந்தியா மே பி என்கேஜ் அன்லாஃப்லி ட்ரேடர் ஆர் கம்யூனிகேட்டட் தென் எனிமி. ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த பாயிண்ட்லாம் நம்ம டெப்ரிவேஷனில் வந்து பார்த்தோம். சரிங்களா? அதனால் பெருசாக இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? ஸோ இதுலேயும் போயிடும். அடுத்து பாருங்கள், இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் as within 5 years after registration has been imprisoned for not less than 2 years. அதாவது ஓசிஐ கார்டு வாங்கிட்டாங்க, இதுவும் நம்ம பார்த்தது தான். ஓசிஐ கார்டு வாங்கிட்டாங்க, 5 இயர்ஸ்க்குள்ளார என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு க்ரைமில் மாட்டி என்ன பண்ணாங்க, 2 இயர்ஸுக்கு மேலே ஜெயில் தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னா, அப்போ ஓசிஐ கார்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இட் இஸ் நெசசரி டு டூ இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? இது என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஓசிஐ கார்டு வாங்கிட்டார், இந்தியாவுக்கு வராரு, வந்து இங்கே என்ன பண்ணுற பிரிவினை ஏற்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 மதத்துக்குள்ளாரையோ இல்லை 2 பிரிவினருக்குள்ளாரையோ என்ன பண்ணுறாங்க, என்ன அவன் உன்னைய பற்றி இப்படி சொல்லிட்டான், நீ என்ன பேசாமல் இருக்க, இந்த இவர் வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அது மாதிரி வந்து என்ன பண்ணுற, ஒரு 2 பிரிவினை, இப்போ 2 பேருக்குள்ளார ஒரு வந்து சண்டையை முட்டி விடுற மாதிரி ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா அது இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பாதிக்கும் இல்லையா? சரிங்களா? செக்யூரிட்டி ஆஃப் இந்தியாவே அதை என்ன பண்ணும், பாதிக்கும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த ஓசிஐ கார்டு ஹோல்ட் பண்ணுறவங்க வந்து இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ஈடுபட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட் இந்த ஓசிஐ கார்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதாங்க கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மூலியமாக என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம என்ஆர்ஐனா என்னன்றதை வந்து பார்க்கணும் இல்லையா? என்ஆர்ஐனா என்னது, நான் ரெசிடென்ட் இந்தியன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியன், அவங்களும் இந்தியன் சிட்டிசன் தான். இங்கே ஓசிஐ பிஐஓ நம்ம பார்த்தது வேற. ஓசிஐ அண்ட் பிஐஓ நாட் இந்தியன் சிட்டிசன். ஓகேவா? ஆனால் என்ஆர்ஐ இந்தியன் சிட்டிசன். இது நல்லா வந்து தெரிஞ்சுங்க, இல்லை ஒரு சிலருக்கு இதில் குழப்பம் இருக்குது. அப்போ என்ஆர்ஐன்னு நம்ம அவங்களை எப்படிங்க சொல்கிறோம்,
அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ஆர்ஐன்ற கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸ் கண்டி தான் வந்துச்சு. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அப்போ நம்ம இந்தியாவில் வந்து டேக்ஸ் கட்டணுமா? இந்த என்ஆர்ஐன்றவங்க வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 182 டேஸ்க்கு லெஸ் தேன் 182 டேஸ் லெஸ் தேன் 182 டேஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தாங்க என்ஆர்ஐ. அது எப்படின்னா அவங்க வந்து ஃபாரினில் வேலை பார்ப்பாங்க. நம்ம நாட்டில் நிறைய பேர் ஃபாரின்லலாம் வேலை பார்க்குறாங்களா, லீவுக்கு மட்டும் தான் இங்கே வருவாங்க. அப்படின்னா ஒரு 30 நாள் வருவாங்களா, இல்லை மேக்ஸிமம் ஒரு 60 நாள் வருவாங்களா? அப்போ லெஸ் தேன் 182 டேஸ் தானே. எப்போ அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில். ஃபினான்ஷியல் இயர் நம்மளுக்கு எப்போ? 1st ஆஃப் ஏப்ரல்லேருந்து என்னது 31st ஆஃப் மார்ச் வரைக்கும். இதானங்க ஃபினான்ஷியல் இயர். ஒரு ஃபினான்ஷியல் இயர்னா அதான். இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 182 டேஸ்க்கு கீழே அவங்க வந்து இந்தியாவில் வந்து அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ஆர்ஐன்னு சொல்லி சொல்லுவோம். அதான் 182 டேஸ்க்கு மேலே அவங்க என்ன எங்கே இருக்காங்க? வேற நாட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ அவங்க வந்து என்ஆர்ஐ. அப்போ அவங்க வந்து இந்தியாவில் வந்து டேக்ஸ் கட்டணும்னு தேவையில்லை. எந்த நாட்டில் வந்து அவங்க வந்து உழைக்கிறாங்களோ, எந்த நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து இன்கம் வருதோ அந்த நாட்டில் வந்து அவங்க வந்து டேக்ஸ் கட்டினா போதும். இன்கம் டேக்ஸுக்காண்டி கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இது. மற்றபடி இவங்களுக்கும் என்னது, இவங்களும் இந்தியன் தான். இதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கா? இருக்கு. ஓட் பண்ணலாம் நம்மளே மாதிரியே. எலெக்ஷனில் நிற்கலாமா? நிற்கலாம். கண்டெஸ்ட் பண்ணலாம் எலெக்ஷனில். எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. அப்போ லெஸ் தேன் 182 டேஸ் இன் இந்தியா அவங்க தான் என்ஆர்ஐ. மோர் தேன் 182 டேஸ் இன் இந்தியா அப்படின்னா அவங்க வந்து என்ஆர்ஐ கிடையாது. 182 டேஸ்க்கு மேலே இந்தியாவில் வந்து அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ஆர்ஐ கிடையாது. சரிங்களா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சரி. அப்போ இன்கம் டேக்ஸ் அவங்க எங்கே கட்டுவாங்க அப்படின்னா எந்த கண்ட்ரியில் அவங்க சம்பாதிக்கிறாங்க, எந்த கண்ட்ரியில் இன்கம் வருதோ அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அங்கே வந்து கட்டுவாங்க. ஓகேவா? சரி, இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த 182 டேஸ்க்கு லெஸ் தேன் 182 டேஸ் வந்து இந்தியாவில் இருந்தோம்னா அவங்க என்ஆர்ஐன்னு வந்துருச்சா? அப்போ இந்தியாவில் ஒரு சிலர் பிஸ்னஸ் வச்சுருப்பாங்கல்ல, அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 182 டேஸ்க்கு கீழே இந்தியாவில் இருக்க மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, கிளம்பி ஃபாரின் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து எங்கேருந்து வந்துகிட்டு இருக்கோம்? இன்கம் வந்து இந்தியாவில் தான் வந்துகிட்டு இருக்கும். இதே இந்தியன் கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு என்ன சொன்னாங்க? இந்தியாவில் உங்களுக்கு வந்து 15 லட்சத்துக்கு மேலே 15 லேக்ஸுக்கு மேலே உங்களுக்கு வந்து இன்கம் வந்து இந்தியாவில் இருக்க சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்னா, ஓகேவா, கிரேட்டர் தேன் 15 லேக்ஸ் இந்தியாவில் இருக்க சோர்ஸ்லேருந்து வருது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்குலாம் 120 டேஸ் தான் வந்து கண்டிஷன். இந்த 182 டேஸ் இருக்குல்ல, இது வந்து 120 மாறிடுச்சு அவங்களுக்குலாம். ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, 182 டேஸுக்கு கீழே இருக்க மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வெளிநாட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஏன்னா டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி. ஆனால் அவங்களோட பிரைமரி இன்கம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். எங்கே? இந்தியாவில் தான் இருக்கும். அப்போ அவங்க இந்தியாவில் தான் அப்போ அவங்க இந்தியாலையும் டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. ஏன்னா என்ஆர்ஐன்றவங்களாம் வந்துடுறாங்களா? அப்போ வேறு எந்த நாட்டிலையுமே டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. அப்போ டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 120 டேஸ்ன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? சரி. ஸோ அப்போ லெஸ் தேன் 120 டேஸ் நீங்கள் இந்தியாவில் இருந்தால் தான் அந்த மாதிரி ஆள்லாம் என்ஆர்ஐன்னு கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும். ஓகேவா? மற்றவங்களுக்குலாம் 182 தான். சரியா? இது வந்து ரொம்ப தேவையில்ல. பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரொம்ப தேவையில்ல. அதனால சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அவ்வளோதாங்க. இதான் வந்து என்ஆர்ஐ. சரிங்களா? என்ஆர்ஐயும் வந்து நம்ம நார்மல் சிட்டிசன்ஸுக்குள்ள எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கும் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து சிட்டிசன்ஷிப்பு பார்ட் 4. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 ஒன்று இருக்குது. சரிங்களா? அது என்ன பிரச்சனை, அதில் என்ன பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.